தமிழக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளதை தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் வரவேற்றுள்ளார். இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் தள பக்கத்தில் ஆருயிர் சகோதரர் செந்தில் பாலாஜிக்கு 471 நாட்களுக்கு பிறகு உச்சநீதிமன்றத்தால் பிணை கிடைத்திருக்கிறது. முன்னிலும் உரம் பெற்றவராய் சிறையில் இருந்து வெளியில் வரும் சகோதரர் செந்தில் பாலாஜியை வருக வருக என வரவேற்கிறேன். உன் தியாகம் பெரிது, உறுதி அதனினும் பெரிது என குறிப்பிட்டுள்ளார். நிபந்தனை ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ள செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராவதற்கு எந்த தடையும் இல்லை என அவரது வழக்கறிஞர் என்.ஆர். இளங்கோ தெரிவித்துள்ளார். திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் செந்தில் பாலாஜி நேரில் சென்று கையெழுத்திட வேண்டும். ரூபாய் 25 லட்சத்துக்கு இருநபர் உத்தரவாதம் வழங்கப்பட வேண்டும். அமலாக்கத்துறை மற்றும் விசாரணை நீதிமன்றத்தின் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு தர வேண்டும். வெளிநாட்டிற்கு செல்ல தடை, வழக்கின் சாட்சியங்களை கலைக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது என்பன உள்ளிட்ட நிபந்தனைகளுடன் ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளதாக வழக்கறிஞர் என்.ஆர். இளங்கோ தெரிவித்துள்ளார். சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள செந்தில் பாலாஜி இன்று மாலை அல்லது நாளை காலை வெளியே வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னாள் பிரதமரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான மன்மோகன் சிங்கின் 92வது பிறந்த நாளையொட்டி அவருக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியாவின் பொருளாதாரத்தை வடிவமைப்பதில் அவரது தொலைநோக்கு கொண்ட தலைமை மற்றும் விலைமதிப்பற்ற பணி என்றென்றும் நினைவு கூறப்படும் என மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் தள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே நேற்றிரவு சிறுத்தை தாக்கியதில் 50 வயதான மணி என்பவர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கீழ்கோத்தகிரி வனச்சரகத்திற்குட்பட்ட நட்டக்கல் கிராமத்தைச் சேர்ந்த மணி நேற்றிரவு வீட்டின் கதவை அடைக்காமல் தூங்கிக் கொண்டிருந்துள்ளார். அப்போது அவரது வளர்ப்பு நாயை விரட்டி வந்த சிறுத்தை எதிர்பாராத விதமாக வீட்டிற்குள் புகுந்து மணியை தாக்கியதில் அவர் படுகாயமடைந்தார். சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் நுழைந்து கரூர் மாவட்டம் வெள்ளியணை அருகே தனியார் காட்டனாலையில் சட்டவிரோதமாக பணிபுரிந்து வந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். வெள்ளியணையை அடுத்த தம்மநாயக்கன்பட்டி கிராமத்தில் செயல்பட்டு வரும் தனியார் காட்டன் ஆலையில் வங்கதேசத்தைச் சேர்ந்த சிலர் தங்கி பணிபுரிந்து வருவதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் போலீசார் அந்த ஆலைக்கு சென்று அதிரடி சோதனை நடத்தினர். அப்போது ஜமீருல், சஹூர் ஆகிய இருவர் கடந்த 3 நாட்களாகவும், சிமுல் உசேன், அஜ்மீர் மமூன், ஆஷிக் ஹசார் ஆகிய 3 பேர் கடந்த 6 மாதங்களாகவும் அந்நிறுவனத்தில் சட்டவிரோதமாக பணிபுரிந்து வந்துள்ளது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்தது. தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பில் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் வட்டார அளவிலான சிறுதானியங்கள் மற்றும் பாரம்பரிய உணவு திருவிழா போட்டி நடைபெற்றது. ஆண்டிப்பட்டி ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள 30 கிராம ஊராட்சிகளைச் சேர்ந்த பெண்கள் கலந்து கொண்டு இக்கண்காட்சியில் கம்பு, கேழ்வரகு, திணை, குதிரைவாளி, சோளம், வரகு உள்ளிட்ட சிறுதானியங்களிலும், உளுந்து, பாசிப்பருப்பு, துவரை, நிலக்கடலை உள்ளிட்ட பருப்பு வகைகளிலும், கொட்டை, முந்திரி, பாதாம், பிஸ்தா பழங்கள் உள்ளிட்ட சத்தான உணவுப் பொருட்களை தயார் செய்து கூட்டரங்கில் கண்காட்சியாக வைத்திருந்தனர். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.